ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல நம்மளோட மௌலியை தான் காட்டுறாங்க. அவ பரிக்காக வெஜிடபிள் சூப் தான் வச்சிட்டு இருக்கா. அது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து குணாலும் பாத்துட்டு இருக்கா. அப்ப ஒரு ஸ்பூன் கீழே விழுது அப்படின்னு சொல்லிட்டு அவ எடுக்க போகும்போது அவளோட துப்பட்டா அப்படியே நெருப்புல எரிய ஆரம்பிச்சிரும். இதை பார்த்த குணாலுக்கு பயங்கர ஷாக்கு. மௌலி அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அவளை அப்படியே போயிட்டு பிடிச்சிட்டு அதை கையால அந்த நெருப்பையே பிடிச்சி அணைச்சிட்டு இருக்கான். இதுவன் இந்த மாதிரி பண்றதெல்லாம் இவ அப்படியே ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்கா. அந்த நேரத்துல அவளுக்கு அவன் தன்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட்ங்கிறதையே மறந்து தன்னோட ஹஸ்பண்டா இருந்தா எப்படி இருக்குங்கிற மாதிரியே பாத்துட்டு இருக்கா. அவளோட கண்கள்லயே அவ எந்த அளவுக்கு குணால காதலிக்கிறாங்கிறது நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் தான் அவனும் சுயநினைவுக்கு வரான். டக்குன்னு அவளை விட்டுறான். அவளுக்கும் ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பரிய பாக்கிறதுக்கு போறா. சூப் எடுத்துட்டு அவளுக்கு போய் ஊட்டி விட்டுட்டு தான் இருக்கா. ஸோ அவளும் ரொம்ப ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. எப்படிமா இருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டா, நீங்க செஞ்சது செம்ம எம்மியா டேஸ்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கா. இதெல்லாம் நம்ம தூரத்துல இருந்து குணாலும் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அப்பதான் பரி சொல்றா, அப்பா உங்களுக்கு தெரியுமா, எனக்காக வெஜிடபிள் சூப் வச்சிருக்காங்க, அவ்வளவு டேஸ்டா இருக்கு, நீங்களும் ஒரு வாய் குடிச்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்ல, இல்லம்மா நீ ஃபர்ஸ்ட் குடி, அதுக்கப்புறம் நான் குடிக்கிறேன் சரியா அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்றான். அதோட நல்லபடியா அதை பினிஷ் பண்ண வச்சுட்டு அவளும் அதை எடுத்துட்டு போற கேப்ல இவன் அவகிட்ட தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. தேங்க்யூ சோ மச் மௌலி, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. பரிய நீ ரொம்ப நல்லா பாத்துக்கிற. அவ எப்பவுமே ஒன்னதான் ரொம்பவே தேடிட்டு இருந்தா. என்னன்னே தெரியல, நேத்துல இருந்து அவ உன்னோட பேரை தான் சொல்லிட்டு இருந்தா. நீ கரெக்டா இந்த நேரத்துல வந்ததுனாலதான் அவ இந்த அளவுக்கு நல்ல விதமா சீக்கிரமா குணமா இருக்கான்னு நினைக்கிறேன். அவ அவ்வளவு சீக்கிரம் யார்ட்டையும் க்ளோஸ் ஆக மாட்டா. ஆனா உன்கிட்ட ரொம்பவே நெருங்கி க்ளோஸா இருக்கா. இது ஒரு வகையில எனக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. நீ ரொம்ப நல்லவனே எனக்கு நல்லாவே தெரியும். உனக்குள்ள அந்த தாய்மை குணம் ரொம்ப அதிகமா இருக்கு. நான் என்ன சொல்றதுனே தெரியல. தேங்க்யூ சோ மச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதுல என்ன இருக்கு குணால், பரவாயில்ல. நேத்து கூட அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு, அதனாலயே அவளை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதனாலதான் இன்னைக்கு பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் குணாலுக்கு அவங்க அம்மாக்காரங்க கால் பண்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கான். என்னாச்சுப்பா, பரி நல்லா இருக்காளா, அவளை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆமா அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே, என்னடா சொல்றேன், அவன் நேத்துல உடம்பு சரியில்லாம இருந்தா, ஃபீவர்ல இருந்தா, அவ எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியும், என்ன சொல்ற பைத்தியமானி அப்படின்னு கேட்க, ஆமாமா மௌலி இங்க வந்திருக்கா, மௌலி பக்கத்துல இருக்கிறதுனாலயே என்னமோ அவ சீக்கிரமாவே குணமாயிட்டா, அவ ரொம்ப ஜாலியா தான் இருக்கா, பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப நல்லா பாத்துக்கிறாமா அவ அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாயிடுது. நீ என்ன சொல்ற, மௌலி அங்க வந்திருக்காளா, அதுவும் பரிய ரொம்ப நல்லா பாத்துக்கிறாளா, இதெல்லாம் நினைக்கும் போதே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா. அவ யாரு, என்னோட மருமகள் ஆச்சு, அதனாலதான் இவ இந்த மாதிரிலாம் பண்ற, எனக்கு ரொம்ப சந்தோஷம்பா அப்படின்னு சொல்லலாம் இவங்க பேசிட்டு வைக்கிறாங்க. அவங்களும் போனை வச்சுட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா பயங்கர ஷாக்கா அங்க பாட்டி சம கோவமா அப்படியே முறைச்சிக்கிட்டு தான் நிக்கிறாங்க. இவங்களும் என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறாங்க. நீ என்ன நினைக்கிற, வர வர நீ பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. குணாலுக்கு உன்னோட மகன் தான் எனக்கு புரியுது. இப்ப அவன் கூட போன்ல எல்லாம் பேசி உறவாட ஆரம்பிச்சிட்டியா. நேத்து அவனோட வீட்டுக்கு போனது மட்டும் இல்லாம பரிய பத்தியே பேசிட்டு இருக்க, மௌலி அங்க இருக்கான்னு சொல்ற, என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது, இந்த பாருங்கம்மா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, அவ சின்ன குழந்தை தானே, அவன் மேல நம்ம ஏன் கோவத்தை காட்டணும், அதனாலதான் இப்ப மௌலி கூட அவளை நல்ல விதமா கவனிச்சுக்கிறான்னு இப்பதான் குணால் சொன்னா. எல்லாமே நல்லது தானம்மா, அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா நமக்கு தானம்மா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்ன சொல்லிட்டு இருக்க, பரி என்னதான் இருந்தாலும் நந்தினியோட குழந்தைதான். அவன் மௌலிக்கு பண்ண துரோகத்தை என்னைக்குமே என்னால மறக்க முடியாது. நீ எப்போதுமே இப்படிதான் பண்ற, தாய்ப்பாசம் உன்னோட கண்ணை மறைச்சிருச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவே கோவமா பேசிட்டு இருக்காங்க. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்பும் போது பாவமா பரி ஆன்டி ப்ளீஸ் போவாதீங்க, என் கூட கொஞ்ச நேரம் கேம் விளையாடுங்களேன் அப்படின்னு இறக்கமா கேக்குறா. அப்ப குணாலும் சொல்றா, என்னம்மா இப்பெல்லாம் சொல்லாத, அவங்களுக்கு லேட் ஆகும்ல, அவங்க போட்டும் அப்படின்னு சொல்றான். இல்ல நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்பவே பிடிவாதம் பிடிக்கிறா. அப்புறம் மௌலியும் பார்த்துட்டு சரி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஒன்னா சேர்ந்து தாயம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கேம் தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் ஆக ஆக அந்த கேம் உள்ளாக்கையே அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க போல. சோ குணாலும் மௌலியும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிக்கிறாங்க. குணால் நீ மாத்தி மாத்தி பண்ற, நீ சீட் பண்ண, நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மௌலி சொல்ல, அப்படிலாம் இல்லையே மௌலி, என்ன நீ இப்படி சொல்ற, நான் கரெக்டா தான் விளையாடுறேன், நீ தான் தப்பா கவனிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, அதுக்கு பரி சொல்றா, இல்லப்பா நீங்க தான் சீட் பண்றீங்க, மௌலி ஆண்டி போய் சொல்ல மாட்டாங்க, நானும் பார்த்தேன், நீங்க தான் மாத்தி மாத்தி விளையாடுறீங்க, நீங்க சீட்டர் 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 அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்திட்டு இருக்கா. இவனும் என்னம்மா இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு
சிரிச்சுட்டு தான் இருக்கான். ஆனா அவன் சீட்டர்னு சொல்ல சொல்ல இங்க மௌலிக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு. பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. இவன் வந்து இவளுக்கு துரோகம் பண்ணிருப்பான் இல்லையா, சீட் பண்ணிருப்பால. சோ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. பழைய விஷயங்களையும் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. இவளோட முகம் மாறுறத பார்த்துட்டு குணாலும் கவனிச்சிடுறான். இவளுக்கு வந்து ஏதோ வந்து ஞாபகம் வந்துருச்சு போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு. அப்ப வந்து இங்க அப்படியே மிஸ்டியை தான் காட்டுறாங்க. உடனே சொல்லிட்டு இருக்கா, எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, அம்மா எங்க போனாங்க, அவங்கள நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, அம்மாவா, அம்மா வந்து கிளினிக்ல இருக்காங்கம்மா, அவங்க வந்து வேலையா இருப்பாங்க, பிஸியா இருப்பாங்க, நிறைய பேஷண்ட் எல்லாம் வருவாங்கல்ல, அவங்க எல்லாம் பார்க்கணும்ல, நீ வந்து உனக்கு பிடிச்ச கார்ட்டூனை வந்து டிவியில பாருமா அப்படின்னு சொல்ல, இல்ல நான் எதுவுமே பார்க்க மாட்டேன், இப்ப நான் அம்மாவை பார்த்தே ஆகணும், அவங்க கூட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனை எடுத்து கால் பண்ண ஆரம்பிச்சிருவா. இங்க மோடியும் வந்து என்னம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்க, அம்மா எவ்வளவு நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, சீக்கிரமா வாங்கம்மா, உங்களை ரொம்பவே தேடுது அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, நான் வந்துடுறேன், உனக்கு வரும்போது உனக்கு பிடிச்ச டெடி பேரும் வாங்கிட்டு வர, சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓ அப்படியா, ரொம்ப தேங்க்யூமா, சீக்கிரமா வாங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிட்டு இருக்கா. சீக்கிரமா வந்துடுறேன், இப்ப நான் கிளினிக்ல இருக்கேன், நிறைய பேஷண்ட்லாம் இருக்காங்க, ஸோ அவங்க கூட தான் நான் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன், சரியா அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க குணாலோட குரல் வந்து மிஸ்டி காதுல விழுந்துருது. இதை கேட்டோன்னா அவளோட முகம் அப்படியே வந்து சுருங்க ஆரம்பிச்சிருது. அப்படியே சோகமா போனையும் கட் பண்ணிடுறா. என்னம்மா என்னாச்சு, ஒரு மாதிரியா இருக்குன்னு மாமியாக்காரங்களும் கேட்க, அதெல்லாம் ஒன்னும் இல்லை அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி சுழிச்சிட்டு சொல்றா. சரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, மிஸ்டியும் எனக்காக தேடிட்டு இருக்கா போல, ஸோ அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மௌலியும் அந்த இடத்த விட்டு கிளம்புறா. அப்ப டக்குன்னு பரி மறுபடியும் கையை பிடிச்சிட்டு ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருக்கா. என்னம்மா அப்படின்னு கேட்டா, ஆன்ட்டி நீங்க வந்து ஏன் என் கூடயே இருந்துடக்கூடாது, அப்பாவும் நானும் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. நீங்க வந்து மிஸ்டியை கூட்டிட்டு இங்கேயே வந்துருங்களேன், நம்மளாம் ஒன்னாவே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றா. இதை கேட்டுட்டு மௌலி குணால பார்க்க, குணால் மௌலிய பார்க்கன்னு ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருக்காங்க. இங்க மிஸ்ஸி வந்து சம கோவத்துல இருக்கான்னு மட்டும் நல்லாவே தெரியுது. அவளுக்கு என்னன்னே தெரியல, குணாலையும் சரி பரியையும் சரி சுத்தமா பிடிக்கவே மாட்டுது. இப்ப மௌலி வந்து குணால பார்க்க தான் அங்க போயிருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ வந்து என்ன ரியாக்ட் பண்ண போறாங்கிறத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். இந்த டிராமா வந்து சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதனாலதான் என்னால கொஞ்ச நாளா இந்த வீடியோஸ்லாம் வந்து போட முடியல. ஆனா அதுக்கு நிறைய பேர் நெகட்டிவா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு நல்லாவே தெரியும் சில்சிலா டிராமா உங்க மனசுல எந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் இந்த டிராமா பர்சனலா ரொம்பவே பிடிக்கும். பட் என்ன பண்றது, சில இஷ்யூஸ்லாம் இருக்கு, ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதனால தான் நான் இந்த டிராமா போடல. ப்ளீஸ் அதை நீங்களும் புரிஞ்சுட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, நம்மளோட சேனல்ல இன்னொரு டிராமாவும் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த டிராமா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பராகவே இருக்கும். நல்ல கான்செப்ட் தான், கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஃபர்ஸ்ட் 2 பார்ட் அப்லோட் பண்ணிட்டேன், அது என்னோட வாய்ஸ் ஓவர்ல தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா அதையும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். டாடா பாய்.